ஒரு கேக், ஆனால் அதில் இருக்க ஒவ்வொரு பைட்டும் லக்ஸரியாக இருக்கும். அதுதான் சாக்லேட் ட்ரஃபிள் கேக். ஆனால் தெரியுமா, இந்த கேக் 1895 ஃப்ரான்ஸில் ஒரு பேஸ்ட்ரி செஃப்போட தப்புலேருந்து பிறந்ததுன்னு. வாங்க இந்த சாக்லேட் கதையோட பயணத்தை ஆரம்பிக்கலாம். 1895 வருஷத்தில் ஃப்ரான்ஸ் நாட்டில் சாம்பரி நகரம், அங்கே ஒரு பேஸ்ட்ரி செஃப் இருந்தார். அவர் பேர் லூயி டுஃபோர். கிறிஸ்மஸ் டைம், ட்ரெடிஷ்னல் கிறிஸ்மஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் தீர்ந்துருச்சு. கஸ்டமர்ஸ் கிறிஸ்மஸ் ஸ்வீட்டுக்காக வந்துட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறது? அப்போ தான் லூயி டுஃபோர் நம்ம ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சால் என்ன அப்படின்னு மெல்டட் சாக்லேட் கூட ஃப்ரெஷ் க்ரீமும் வெனிலாவும் சேர்ந்து கலந்தார். கையில் உருண்டையாக உருட்டி அதுக்கு மேலே கொக்கோ பவுடர் தூவினார். அவ்வளோதான், உலகத்தோட முதல் சாக்லேட் ட்ரஃபிள் பிறந்துடுச்சு. அந்த உருண்டையை பார்க்குறக்கு ரொம்ப ரேரான ட்ரஃபிள்ங்கிற மஷ்ரூம் மாதிரியே இருந்ததுனால அதுக்கு சாக்லேட் ட்ரஃபிள் அப்படின்னு பேர் வச்சார். இதுக்கு இன்னொரு நாட்டுப்புற கதையும் இருக்குது. ஃப்ரான்ஸோட ஃபேமஸ் செஃப், ஃபாதர் ஆஃப் கல்னரி ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற அகஸ்டஸ் எஸ்கோஃபியர், அவரோட கிச்சனில் இருக்க ஒரு செஃப் தப்பாக சூடான க்ரீமை சாப் பண்ண சாக்லேட் இருக்க பவுலில் கொட்டிட்டார். எல்லாரும் பயந்துட்டாங்க. ஆனால் கலந்து பார்த்தா ஒரு மேஜிக் தான் க்ரியேட் ஆச்சு. அதுதான் சாக்லேட் கானாஷ். இந்த தப்பு தான் பின்னாடி உலகம் முழுக்க பேஸ்ட்ரீஸோட தலைவிதியவே மாற்றுச்சு. 20ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்தில் யூரோப்பியன் பேக்கர்ஸ் யோசித்தாங்க, இந்த கானாஷ் அவ்வளோ ரிச்சாக இருக்கே, ஏன் நம்ம கேக்குக்குள்ளே ஃபில்லிங்காகவும் மேலே ஃப்ராஸ்டிங்காகவும் இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அப்படி தான் ஸ்பாஞ்ச் கேக்குக்கு இன்பிட்வீனில் ஃபில்லிங்காகவும் மேலே ஃப்ராஸ்டிங்காகவும் ஊற்றுற மெத்தட் வந்து க்ரியேட் ஆச்சு. பிறந்தது சாக்லேட் ட்ரஃபிள் கேக். முன்னாடி சின்ன உருண்டையாக இருந்தது, இப்போ பெரிய செலப்ரேஷன் கேக்காக மாறுச்சு. அதுக்கப்புறம் இந்த ரெசிபி உலகம் முழுக்க பரவுச்சு. அமெரிக்காவில் பட்டர் சேர்த்து இன்னும் ரிச் ஆக்கினாங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் லிக்கர் அண்ட் ஆரஞ்ச் சேர்த்து ஒரு புது ஃப்ளேவர் கொடுத்தாங்க. இந்தியாவில் நம்ம பேக்கர்ஸ் ரிச் சாக்லேட் கஹனாஷை சாஃப்ட் ஸ்பாஞ்சில் வச்சு பர்த்டே, ஆனிவர்சரி, அது மட்டும் இல்லை, எந்த செலப்ரேஷனாக இருந்தாலும் அதுக்கு ஒரு மஸ்ட் கேக்காக மாற்றிட்டாங்க. இன்றைக்கி சோ சாஃப்ட் கேக்ஸில் நம்ம செய்கிற ட்ரஃபிள் கேக்கும் அந்த 1895 செஞ்ச கேக் கதையோட தொடர்ச்சி தான். சாக்லேட் ட்ரஃபிள் கேக் ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது தெரியுமா? அதுக்கு காரணம் 3 விஷயம். 1, அதோட டெக்ஸ்சர், சாஃப்ட் ஸ்பாஞ்ச் கூட ரிச்சான சில்கி சாக்லேட் கஹனாஷ் அப்படியே வாயில் கரையும். அடுத்தது அதோட ரிச்னஸ், ஃப்ரெஷ் க்ரீமும் அது கூட கூவர் சாக்லேட்டும் அதுக்கான ரிச்னஸை கொடுக்குது. அடுத்தது எமோஷன். எந்த ஒரு தவறும் தவறாகவே இருக்கிறதில்ல. தவறுலேருந்து ஒரு நல்ல விஷயம் வரக்கான சான்சஸும் இருக்குது. ஒரு தவறுலேருந்து பிறந்த இந்த சாக்லேட் கஹனாஷ் தான் நமக்கு ஒவ்வொரு பைட்லேயும் ஒரு கதையை கொடுக்குது. அப்போ அடுத்த தடவை நீங்கள் சாக்லேட் ட்ரஃபிள் கேக் சாப்பிடும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 130 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரான்ஸில் ஒரு பேஸ்ட்ரி செஃப் பண்ண எக்ஸ்பிரிமெண்ட்டோட ரிசல்ட்டுன்னு. உங்களுக்கு ட்ரஃபிள் கேக் பிடிக்குமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். சோ சாஃப்ட் கேக்ஸில் ஃப்ரெஷ் சாக்லேட் ட்ரஃபிள் கேக் ஆர்டர் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ஸ்வீட் ஸ்டோரியோடு வரேன். சந்திப்போம். நன்றி.